வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் புதன் பயிற்சி இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று மதியம், அதாவது இரவு 22:55 நேரத்திற்கு இது நிகழ்கிறது. ஒரு ஜாதகத்தில் வலிமையான புதன் ஜாதகரின் அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலிமையான மனதை வழங்குகிறார். அதனால் நேர்மையான முடிவுகளை அவர் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஜூன் 14, 2024 அன்று மிதுனத்தில் புதன் பயிற்சியாகி உள்ள இந்த நேரத்தில் அவருடைய சாதக பாதக பலன்கள் பற்றி முதல் 6 ராசிகளுக்கு என்ன பலன்கள் உண்டாகிறது என்பதை பார்ப்போம். மிதுனம் 2024 புதன் பயிற்சி மேஷம் முதல் கன்னி வரை உள்ள 6 ராசி வாரியான கணிப்பு மற்றும் பலன்கள் சார்ந்து இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷ ராசி மக்களுக்கு புதன் 3வது மற்றும் 6வது வீடுகளை ஆட்சி செய்து 3வது வீட்டில் வசிக்கிறார் தற்சமயம். இதனால் வேலைவாய்ப்பு பயணத்தில் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் உடைமைகளை சில மேஷராசி மக்கள் இழக்க நேரிடும். மற்றும் மிதுனத்தில் இந்த புதன் சஞ்சாரத்தின் போது தகவல் தொடர்புகள் பெறுவதில் சில சிக்கல்களை இவர்கள் சந்திக்கலாம். மேஷராசி மக்களின் தொழில் ரீதியாக நீங்கள் விரும்பத்தகாத வேலை மாற்றத்தை இந்த நேரத்தில் அனுபவிக்கலாம். மற்றும் இந்த பயணத்தின் போது உங்கள் முயற்சிகள் அதிகமாக இருந்த போதிலும் அதில் தங்களுக்கு அமைதியின்மையை நீங்கள் உணர்வீர்கள். மேஷராசி மக்களுடைய தொழில் வியாபாரத்தில் இழப்புக்கள் மற்றும் அது சார்ந்து அதிகரித்த போட்டியை தவிர்க்க இவர்கள் சற்று கவனமாக கண்காணிப்பது முக்கியமாக இருக்கிறது. மேஷராசி மக்களின் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் நல்ல பணம் சம்பாதித்தாலும் சில தேவைகளுக்கு கடன்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கடுமையான செலவுகளை நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் சற்று உங்களால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். மேஷராசி மக்களுடைய உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு தெளிவான தகவல் தொடர்பு அவசியமாகிறது. இவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த புதனுடைய போக்குவரத்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி தோள்பட்டை மற்றும் கணுக்கால் வலியை ஏற்படுத்தும் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது மேஷராசி மக்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து சிம்மம், அடுத்து ரிஷபம். ரிஷபராசி மக்களுக்கு 2வது மற்றும் 5ஆம் வீடுகளை ஆளும் புதன் தற்சமயம் 2வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். மிதுனத்தில் புதன் சஞ்சாரத்தின் போது இந்த நிலை தங்களின் நிதி ஆதாயங்களையும் சேமிப்பையும் சாதகமாக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தனித்துவமான நற்பெயரை இந்த நேரத்தில் உருவாக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய நற்பெயரை நீங்கள் காப்பாற்றவில்லை என்றால் மற்ற எப்பொழுதும் உங்களால் முடியாது. மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் நல்ல லாபத்தையும் போட்டித்தன்மையும் எதிர்பார்க்கலாம். அதில் பொருளாதார நிதி ரீதியாக வெற்றிகரமான ஊகங்கள் உட்பட புதிய வாய்ப்புகள் மற்றும் லாபம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்ந்து அனுபவிப்பீர்கள். ரிஷபராசி மக்களுடைய உறவுகளில் உங்கள் துணையுடன் இனிமையான நல்லதொரு பரஸ்பர அன்பு பரிமாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுடைய அன்பான பிணைப்பை குடும்பத்தில் வலுப்படுத்தலாம். ரிஷபராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற சிறிய பிரச்சனையுடன் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் பராமரிக்க முடியும் உங்களால். அடுத்து மிதுனம். மிதுனராசி மக்களுக்கு தங்களது முதல் வீட்டில் வசிக்கும் புதன் பகவான் முதல் மற்றும் 4ஆம் வீட்டின் அதிபதியாக புதன் மிதுனத்தில் புதன் பயிற்சி இந்த நடைபெறும் இந்த சமயத்தில் இது உங்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருவதோடு வணிக மனப்பான்மையும் அதில் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். தொழில் ரீதியாக மிதுன ராசி மக்கள் தங்கள் மேலதிகாரம் அங்கீகாரத்தையும் நற்பெயரும் பெறுவார்கள். இதனால் உங்கள்
நலன்கள் யாவும் முன்னேறக்கூடிய சூழல் இருக்கிறது. வியாபாரத்திலும் தொழிலும் மிதுனராசி மக்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி கணிசமான லாபத்தை ஈட்டுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கும் உங்கள் வசதியை அதிகமாக மேம்படுத்துவதற்கும் உயர் தரங்களை அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மிதுனராசி மக்களுடைய உறவுகளில் நீங்கள் நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். மிதுனராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஆற்றல் மிக்கராகவும் உற்சாகமாகவும் தங்களது ஆரோக்கியத்தை பேணக்கூடியவராகவும் இருப்பீர்கள். அதனால் கவலையின்றி மகிழ்ந்து குடும்பத்துடன் நீங்கள் நலமாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. அடுத்து கடகராசி மக்களுக்கு புதன் 12ஆம் வீட்டில் வசிக்கும் 3வது மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். இது அறிமுகம் இல்லாத இடத்திற்கு உங்களை மாற்றப்படுவதற்கு தூண்டுகிறது. இதனால் மிதுனத்தின் புதன் சஞ்சாரத்தின் போது கடகராசி மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் இடையூறு மற்றும் அது சாத்தியமான சச்சரவுகளுக்கும் வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிருப்தி மற்றும் வேலை மாற்றம், மேலதிகாரியுடன் மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைக்கு மத்தியில் இழப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் சிலருக்கு வேலை மாற வேண்டிய அவசியம் ஏற்படலாம். பொருளாதார நிதி ரீதியாக அதிக செலவுகள் மற்றும் அலட்சியம் காரணமாக ஏற்படும் சூழல் இருக்கிறது. இழப்புகளை தவிர்ப்பதற்கு சற்று உங்களுக்கு எச்சரிக்கையுடன் கவனமும் தேவைப்படுகிறது. கடகராசி மக்களுடைய உறவுகளின் உங்கள் குடும்ப கூட்டாளருடன் துணைவுடன் தொடர்பு சலிப்பு ஏற்பட்டதாக இருக்கும். அதை மறந்து நல்லிணக்கத்தை நீங்கள் பேணுவதற்கு அவசியம் பாடுபட வேண்டும். இல்லையென்றால் குடும்ப சூழ்நிலை பாழ்படும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்பட்டை மற்றும் கணுக்கால் வலியை நீங்கள் அடைவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. மன ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் செரிமான பிரச்சனையும் உங்களை தாக்கும். ஆகவே சற்று கவனமுடன் உங்களுடைய தேகத்தை பராமரிக்க வேண்டும். அடுத்து சிம்மராசி மக்களுக்கு புதன் 2 மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 11ஆம் வீட்டில் அவர் வாசம் செய்கிறார். இதனால் தங்களின் வேலைவாய்ப்பு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் செல்வத்தை பெருக்குவதற்கும் ஒரு திறனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார். மிதுனத்தில் இந்த புதன் பயிற்சியின் போது நல்ல இணக்கமான உறவுகள் இரும்பு போல் பராமரிக்கப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்புடன் பழகுவீர்கள். அத்துடன் புதிய முதலீடுகள் மூலம் நல்ல பலனை அறுவடை செய்வீர்கள். தங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பு மற்றும் தரமான செயல்திறனுக்கான மேலதிகாரியின் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வணிக வியாபாரத்தில் பயனுள்ள உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் கணிசமான லாபத்தை நீங்கள் அறுவடை செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அது சார்ந்த சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து பெறலாம். பொருளாதார நிதி ரீதியாக பார்க்கும்போது வர்த்தக நடைமுறைகள் மூலம் ஆதாயங்கள் உட்பட அதிகரித்த வருவாய் மற்றும் அது சார்ந்த ஆதாய குவிப்புக்கான சாத்தியம் சிம்மராசி மக்களுக்கு இருக்கிறது. சிம்மராசி மக்கள் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் முதிர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வருமான பிணைப்புகளை பேணுவதற்கும் உயர்ந்த மதிப்புகளை நிலைத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க போதுமான ஆற்றல் மற்றும் அது சார்ந்த செயல்திறன் உங்களிடம் இருக்கிறது என்று நலமாக நம்பி நீங்கள் செயல்படலாம். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி சஞ்சாரத்தின் போது முதல் மற்றும் 10ஆம் வீடுகளை ஆளும் புதன் 10ஆம் வீட்டில் தன்னை நிலைநிறுத்துகிறார். இது உங்கள் வணிக புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தலாம். வெற்றிகரமான பயண முயற்சிகளை உங்களுக்கு எளிதாக்கும் மற்றும் உங்கள் தலைமை பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உருவாகும். அதனால் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். அதிகார துணை உங்களிடம் உருவாகும். கன்னிராசி மக்களுடைய தொழில் ரீதியாக உங்கள் அபிலாஷைகளுடன் இணைந்த புதிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் உங்களுக்கான இலக்குகளை அடைவது மற்றும் லாபத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சிரமமின்றி அதை அறுவடை செய்வீர்கள். பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் அதிக வருவாய் மற்றும்
அது சார்ந்த சிறந்த சேமிப்பை நீங்கள் எதிர்பார்த்து செயல்படுவீர்கள். கன்னிராசி மக்களின் உறவுகளில் நீங்கள் மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள். உங்களை போற்றும் உறவுகளுடன் உங்களுடைய பிணைப்புகளை வலுப்படுத்துவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் அது சார்ந்த உற்சாகத்தையும் ஆற்றலையும் நீங்கள் பெற்று நலமாக வாழ்வதற்கான சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.